அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மேமிஸ் கிச்சன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு அப்படின்னு நேற்று இந்த வாழைத்தண்டு பொரியல் வீடியோ வந்து நேற்று போட்டுட்டேன். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோ தான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது வந்து இந்த டீடாக்ஸ் வாட்ரு. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு டீடாக்ஸ் வாட்டர்லேருந்து லெமனு, அதுக்கப்புறம் புதினா, வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் ஏதாவது ப்ரோட்டீனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, முளைக்கட்டின பச்சை பயிறு, சப்ஜா சீடு, சியா சீடு இதை வந்து நல்லாவே ஊற வச்சு குடித்தோம் அப்படின்னா உடம்பு வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகும். அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சீரக வாட்ரு, இந்த சப்ஜா சீடு, சியா சீடு இதுவும் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா, அதுக்கப்புறம் சீரக வாட்டரும் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா தான் நான் வந்து எடுத்துப்பேன். சீரக வாட்டருக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆனிச்சு. வெறுமனே சீரக வாட்டரு மட்டும் இல்லாமல் அது கூட சோம்பு, சீரகம், அப்புறம் ஓமம் சேர்த்துருந்தேன், கொஞ்சம் மஞ்சள், பட்டைத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு பார்த்திங்கன்னா தண்ணியோட மிக்ஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நிறையவே எடுத்துக்கிட்டேன். நல்லா வெயிட் லாஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு ஒரு பங்கு சோறு அப்படின்னா மீதி எல்லாமே காய்கறி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதனால் எனக்கே தெரிஞ்சிச்சு கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, திரும்ப மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். முக்கியமாக வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்க பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ், அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்ல ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும். ஏபிசி ஜூஸு ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அது கூட ஆம்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் தொடர்ந்து நான் வந்து குடிச்சிட்டு வரது பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி தான். பிளாக் காஃபியில் கொஞ்சம் கீ மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரேன். இதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதனால் ஈவினிங் டைமில் வந்து பால் காஃபி குடிச்சிக்குவேன். காலையில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி, அதுவும் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாங்க. அதுவும் வந்து இன்ன வரைக்கும் நான் வந்து குடிச்சிட்டு தான் வரேன். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். அதனால் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எடுத்துகிட்டு வரேன். நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை வச்சு அன்றைக்கி வந்து கஞ்சி காய்ச்சிட்டேன். திரும்பவும் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுங்கிறத லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாய்ஸ் கேட்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரைச்சல் சவுண்டும் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பெங்களூரில் மழை பெய்யறதுனால அந்த சவுண்டு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.